மழை தூறும் ஒரு மாலை. ஒரு பழைய குடிசை வீடு. அந்த வீட்டில் தனியாக அமர்ந்திருந்தான் விஜய். உதவிக்கு யாரும் இல்லை. உறவுகளெல்லாம் விட்டுச் சென்று விட்டார்கள். ஆனா அவன் மனசுக்குள் ஒரு கனவு மட்டும் இருந்தது. கிழிந்த சட்டை, கையில் வேலை இல்லை. வயிற்றுக்காக ஒரு சின்ன டீ கடையில் வேலைக்கு சேர்ந்தான். காலை முதல் மாலை வரை டம்ளர் கழுவி டீ ஊற்றி ஓடி ஓடி வேலை செய்தான். பக்கத்துல இருந்தவர்கள் அவனை பார்த்து சிரிச்சாங்க. கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு பெரிய வாழ்க்கை கனவு பாருன்னு கிண்டல் செய்தாங்க. ஆனா விஜய் ஒன்றும் மனசுல வச்சுக்கல. அவமானத்தை அமைதியா விழுங்கிட்டான். இரவு வீடு திரும்பின பிறகு அந்த குடிசை வீட்டில் ஒரு சிறிய விளக்கின் ஒளியில் அவன் புத்தகத்தை திறந்தான். ஒவ்வொரு நாளும் வேலை முடிச்சிட்டு படிச்சான். நாள்கள் மாதங்களா மாறின. மாதங்கள் வருடங்களா மாறின. ஒரு நாள் அவன் படிச்சதுக்கேற்ற நல்ல வேலை கிடைத்தது. அதே டீ கடை முன் ஒரு கார் நின்றது. கோட் ஷர்ட் போட்டுட்டு விஜய் காரிலிருந்து இறங்கினான். முன்னாடி சிரிச்சவங்கெல்லாம் அமைதியா பார்த்தாங்க. டீ கடை அண்ணன் கண்களில் கண்ணீர். நீங்க இல்லன்னா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன்னு கட்டிப்பிடிச்சார். விஜய் சிரிச்சிட்டு ஒரு உதவி பணம் கொடுத்தான். பின்னாடி பேசாம அசால்ட்டா காரில் ஏறி போனான். கிழிஞ்ச சட்டை அவனை அவமானப்படுத்தல. அதுதான் அவன் வெற்றியின் முதல் அத்தியாயம். உன்னை சிரிப்பவர்கள் பலர் இருப்பார்கள். ஆனா உன்னை உயர்த்துவது உன் முயற்சி மட்டும்தான். நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தாம இருக்கீங்க. அது மட்டும் மறக்காம அழுத்திடுங்க. ஓகே, பை பாய்.